பொதுவாகவே வீடு அப்படின்னு இருந்தாலே கண்டிப்பாக எல்லாருடைய வீட்லேயுமே செடிகள் நிறைய இருக்கும், அல்லது குறைந்தபட்சமாச்சும் செடிகள் இருக்கும். அப்படி நம்மளுடைய வீட்டில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வீட்டு சுற்றுப்புறத்தை ரொம்ப பசுமையாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நம்ம செடிகளை வைத்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் எல்லா செடிகளும் நம்மளுடைய வீட்டிற்குள்ளும் சரி, நம்மளுடைய வீட்டிற்கு வெளியிலும் சரி வளர்க்கறதுக்கு சரியாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. கண்டிப்பாக ஒரு சில செடிகள் நம்ம வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியவும் சரி வைத்து வளர்க்கலாம். ஆனால் ஒரு சில செடிகள் பார்த்திங்களா நம்ம வீட்டிற்குள்ளேயும் சரி வெளியிலையும் வளர்க்கவே கூடாது. ஏன் வளர்க்கக்கூடாது, இந்த செடிகள் என்னென்ன செடிகள்லாம் நம்ம வளர்க்கலாம், என்ன செடிகள்லாம் வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான வீடியோவை நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம அந்த செடிகள்லாம் நம்ம அதையும் மீறி நம்ம வீட்டில் வைத்து வளர்த்தால் என்னெல்லாம் நடக்கும், என்ன பிரச்சனைகளை நம்ம சந்திப்போம் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலையும் பார்க்கலாம். மறந்தும் கூட இந்த செடிகளை நீங்கள் வீட்டில் வைத்திருக்காதீங்க, கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். அது என்ன செடிகள் அப்படிங்கிறது நம்ம விரிவாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் இந்த மாதிரியான செடிகள் அவங்களுடைய வீட்டில் அல்லது வெளியில் வைத்து வளர்க்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த பதிவு அவங்களுக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது சில செடிகள் பார்த்திங்களா நம்ம ஆரோக்கியத்திற்காக வைத்திருப்போம், அல்லது நம்மளுடைய வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்போம். சில செடிகள் நம்ம வாசனை பூக்கள் இதெல்லாம் நம்ம தலைக்கு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருப்போம். அதே மாதிரி இது எல்லாமே ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது, காற்றையுமே சுத்தப்படுத்தும். சில செடிகள் பார்த்திங்களா விஷத்தன்மை கொண்டு இருக்கும், குழந்தைகள் செல்ல பிராணிகளுக்கு அது ஆபத்தாக இருக்கும். வீட்டில் பூச்சி இதெல்லாமே அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த வீடியோ முடிவில் என்ன செடி வளர்க்கலாம், என்ன செடிலாம் நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறது நம்ம விரிவாகவே பார்க்கலாம். அதே மாதிரி எப்படி பாதுகாப்பாக வளர்க்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். கற்றாழை, ஆலிவேரா, இது பார்த்திங்களா காற்றை சுத்தம் செய்கிறது. நம்ம வீட்டில் வளர்க்க வேண்டிய உகந்த செடிகளை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். காற்றை சுத்தம் செய்கிறது இந்த கற்றாழை. அடுத்ததாக தோல் நோய்களுக்கு ரொம்பவே இது பயன்படும். குறைந்த தண்ணீரே இதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ ஒரு கற்றாழை நம்மளுடைய வீட்டில் பக்கத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் கூட நீங்கள் ஏதாவது பூஞ்செடிகள் வச்சிங்க அப்படின்னா இந்த ஆலிவேரா ஜெல்லுக்கு பார்த்திங்களா அதிகமாக ஒரு ஈரத்தன்மை கொண்ட ஒரு செடி. அதனால் இது பக்கத்தில் அந்த செடி இருந்துச்சுன்னா கூட அதனால் இதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பூஞ்செடிகள் அருமையாக வளரும். அதே மாதிரி அதிகம் தண்ணீர் ஊற்றினாலே இது அழுகிடும் இந்த கற்றாழை செடி. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அடுத்ததாக துளசி மருத்துவ குணம் ரொம்ப நிறைஞ்சிருக்கு. காட்டில் இருக்கக்கூடிய கிருமிகளை குறிக்குமா, பூச்சி விரட்டக்கூடிய தன்மையுமே இதுக்கு இந்த துளசி செடிக்கு இருக்குது. இந்த துளசி செடி பார்த்திங்களா ஆரம்ப காலத்திலலாம், அது முன்னாடி காலத்திலலாம் குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிட்டு அப்படின்னாலே அதுக்கு அந்த துளசி சாறை புழிஞ்சி கொடுப்பாங்க அந்த குழந்தைங்களுக்கு, அது சளி சரியாயிடுன்னு சொல்லுவாங்க. தினமுமே வெயிலில் வைக்கிறதும் இந்த துளசியை. அடுத்ததாக பார்த்தோமா பச்சை இலை கீரை வகைகள், மணி துளசி வீட்டிலேயே பார்த்திங்களா இந்த கீரை வளர்க்கலாம், ஆரோக்கியமான உணவாக இருக்கும். அடுத்ததாக புதினா, மின்ட்டு வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தேநீர் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த புதினா நம்மளுடைய வீட்டில் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடிக்கடி தண்ணீர் இதுக்கு தேவை. அடுத்ததாக பார்த்தோம்னா மல்லிகை, வாசனை ரொம்ப சிறப்பாக இருக்கும். மன அழுத்தம் குறைக்கக்கூடிய ஒரு பூ, வீட்டையுமே ரொம்ப அழகாக்கும். அடுத்தது ஸ்னேக் பிளான்ட்டு, இரவில் கூட ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ஸ்னேக் பிளான்ட்டுக்கு இருக்குது. குறைந்த பராமரிப்பே போதுமானதாக இருக்கும் இதுக்கு. அடுத்ததாக பார்த்தோமா மணி பிளான்ட், பனச்செடி வீட்டிற்குள்ளே வளர வைக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக வளர்க்கலாம். காற்று சுத்தம் செய்ய உதவக்கூடிய அற்புதமான ஒரு செடி. அடுத்ததாக நம்ம வீட்டுக்குள்ளே வளர்க்கவே கூடாத கவனமாக இருக்க வேண்டிய செடிகளை பார்க்க போகிறோம். ஒளியாண்டர், அதாவது மிக அதிக விஷம் கொண்ட ஒரு செடி. இலை பூ எல்லாமே ரொம்ப ஆபத்தானது. குழந்தைங்க இது இருக்கக்கூடிய வீட்டில் இது முக்கியமாக நீங்கள் வைக்கவே கூடாது, அதனால் பல ஆபத்துக்கள் வரும். அடுத்ததாக டிக்பென் பெக்கியா, இது தொட்டாலே எரிச்சல், வாயில் சென்றால் நாக்கு வீக்கம், இது எல்லாமே ஏற்படுமா, அதனால் கொஞ்சம் கவனம். அடுத்ததாக சில காட்டு கொடி வகைகள் வேகமாக பரவி வீட்டை மூடும், மற்ற செடிகளை இது அழிக்கக்கூடிய ஒரு செடி. சில கள்ளி வகை செடிகள், முத்தும் கற்கள் மற்றும்
குழந்தைகளுக்கு காயம் ஏற்படும். அடுத்ததாக செடி வளர்ப்பதனால வரக்கூடிய ஆபத்து என்ன அப்படின்னா, கொசு, எறும்பு, ஈக்கள் அதிகரிக்கும். குறிப்பாக தண்ணீர் தேங்கினாவே உங்களுடைய குழந்தைகளுக்கு பிரச்சனை, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகலையே, அதனால தான் சொல்கிறது. அடுத்ததாக பூஞ்சை, ஃபங்குல் க்ரோத், அதிக ஈரப்பதம் இருந்தால் சுவாச பிரச்சனை ஏற்படலாம். ஸோ அதனால் கொஞ்சம் கவனம் வேணும். அலர்ஜி பிரச்சனை, சில பேர் இலை தூசிக்கு அலர்ஜி, தும்மல், சளி இதெல்லாமே அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. செல்லப்பிராணி ஆபத்து, அதாவது பூனை, நாய் சில இலைகளை கடிக்கும். அந்த விஷ செடிகள் நம்மளுடைய வீட்டுகளில் இருந்துச்சு அப்படின்னா அதை கடிச்சிட்டு அதுக்கு ஆபத்து இருந்தால் கூட உயிர் ஆபத்து கூடும். அதனால தான் அப்படி சொல்லப்படுறாங்க. அடுத்ததான் குழந்தைகள் இலை, பூ, விதை வாயில் போடும் பழக்கம், விஷ செடிகள் அப்படிங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால் இதுவும் ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி தண்ணீர் அளவு சரியாக இருக்கணும். அதிக தண்ணீர் வேர் அழுகிடும். குறைந்தவான செடிகளை நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றணும். பொதுவாகவே நம்ம செய்யக்கூடிய தவறுகள்னால் அதிக தண்ணீர் ஊற்றுறது, ஒரே இடத்துல எல்லா செடிகளையும் வைக்கிறது, பூச்சி வந்ததும் ரசாயனம் அதிகம் பயன்படுத்துறது, விஷ செடி அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் நம்மளுடைய வீட்டில் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்குறது, குழந்தைகள் அருகே பாதுகாப்பு இல்லாமல் வைக்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அது ஒரு பிரச்சனையாக முடியும். அதனால் கொஞ்சம் பாதுகாப்பு வேணும். அதே மாதிரி ரொம்ப முக்கியம், எலுமிச்சம்பழம் அந்த மரம் வளர்க்குறவங்க வீட்டில் எப்பொழுதுமே பண கஷ்டம் இருந்து கொண்டே இருக்குமா. இது பொய்யில்லை, அனுபவ ரீதியாக ஒருத்தர் உண்மைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாதாமரம் வீட்டில் வளர்க்கக்கூடாத ஒரு மரம், தயவு செஞ்சு வளர்க்க வேணாம். இந்த மரம் வளர்த்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளம் வயதிலேயே பார்த்திங்களா அவங்களுக்கு ஆபத்து இருக்காம். அதே நேரத்தில் தயவு செஞ்சு இது மட்டும் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்ல வேணாம். என்னுடைய சொந்தக்காரர்கள், என்னுடைய உறவினர்கள் பாதாமரம் வளர்த்தாங்க, வட்டாரத்தில் வீட்டில் அவங்களுக்கு கஷ்டமானது நடந்திருக்கு அப்படின்னு ஒருத்தர் பார்த்திங்களா கமெண்ட்ஸில் சொல்லிடுறாரு. அதே மாதிரி நீங்கள் என்ன உண்மையாக இல்லது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த மரத்தை நீங்கள் வீட்டில் வளர்க்காது இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தோமா, இந்த வீட்டில் இந்த செடி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நிம்மதி இருக்காதான். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு செடியை நம்ம பார்த்து வளர்க்குறது தப்பு கிடையாது. அது எந்த செடிகளை நம்ம வளர்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வாஸ்து சாஸ்திரம் நம்பிக்கையின்படி வீட்டில் எதிர்மறை ஆற்றலை ஏற்படுத்தும் மற்றும் துர்தஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சில செடிகள், மரங்களை வளர்ப்பதை நம்ம முக்கியமாக தவிர்க்கணும். முக்கியமாக நம்மளுடைய வீட்டில் முள் செடிகள் வைக்கவே கூடாது. பால் போன்ற திரவம் கசியக்கூடிய செடிகளையுமே நம்ம வளர்க்கக்கூடாது. வறண்ட செடிகள் வீட்டிற்குள்ளே அல்லது வீட்டை சுற்றி வளர்ப்பது உகந்தது அல்ல அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வாஸ்து சாஸ்திரப்படி நம்ம ஒரு சில செடிகளை வீட்டில் வைக்கிறதுனால நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி எதிர்மறையான விளைவுகளை கொடுக்கக்கூடிய செடிகளை வீட்டில் கண்டிப்பாக தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம எல்லாரோட வீட்லேயுமே பெரும்பாலும் மருதாணி செடியானது இருக்கும். ஏன் அப்படின்னா அது மருத்துவ பொருட்களில் ஒன்றாக பார்க்கப்படுது. ஆனால் கூட வாஸ்துப்படி வீட்டில் மருதாணி அல்லது மெஹந்தி செடிகளை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த செடிகளில் தீய சக்திகள் இருப்பதாக நம்பப்படுது. மேலுமே இந்த செடியோட வாசனையுமே ரொம்ப வலுவானதாக இருக்கும். எனவே தான் சில பிராணிகளை ஈர்க்கக்கூடிய இது மன அமைதியையும் வீட்டோட அனைத்து வளிமண்டலத்தையும் சீர்குலைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி புளிய மரங்கள் இயல்பாகவே நல்ல மரங்களாக கருதப்படுவதில்லை. அதை நாம் எப்போதுமே தீய சக்திகளோடு ஒப்பிடுவது நம்ம பார்த்துருப்போம். இது தீய சக்தியை எளிமையாக ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்காம். எனவே தான் அது வீட்டிற்கு அருகிலே அல்லது வீட்டு தோட்டத்தில் வைப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த மரமானது எதிர்மறையான ஆற்றலை அதிகமாக ஈர்க்கக்கூடியதான். வாஸ்து சாஸ்திரத்தின்படி மன அமைதியை சீர்குலைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அடுத்ததாக பார்த்தோமா, பால் உற்பத்தி செய்யக்கூடிய மரங்கள். சில தாவரங்களோட கிளைகள் உடைஞ்சிச்சு அப்படின்னா அதிலிருந்து பால் வெளியும். இத்தகைய தாவரங்கள் நமக்கு துர்தர்ஷனத்தை தருவதாக நம்பப்படுது. ஸோ இதனையும் வளர்க்கக்கூடாது. அடுத்ததாக அரளிச்செடி. அதாவது பெரும்பாலுமே முருக கடவுளுக்கு, நிறைய கடவுளுக்கு நம்ம அரளிப்பூக்கள் தான் வைப்போம். அழகான இந்த இளஞ்சிவப்பு பூக்களோட ஒளியாண்டர் ஒரு அழகான மற்றும் கண்கவர் தாவரமாக இருக்குது. இதில் நம்ப முடியாத அளவுக்கு நச்சுத்தன்மை இருக்கிறதாக சொல்லப்படுறாங்க. இதன் ஒரு இலை உங்களுக்கோ அல்லது உங்களோட செல்ல பிராணிக்கோ ஆபத்தாக அமையலாம். இதை சாப்பிட்டோம் அப்படின்னா
இதனால் தலை சுற்றல், நடுக்கம் இது எல்லாமே ஏற்படுத்துமா? இதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்துமா? இதனோட இலைகள் உட்கொண்டு மக்கள் இறந்த நிகழ்வுகளுமே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக சொல்லப்படுது. அதனால் உங்களுடைய வீட்டில் இந்த அரளி செடிகளை இருந்துச்சு அப்படின்னா வளர்க்காதீங்க. ஏன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால தான் நம்ம எப்போவுமே பாதுகாப்பாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பருத்தி செடி. பருத்தி செடிகளை வீட்டில் வளர்ப்பது நல்லதல்ல, நல்ல பலன்களை தராது. ஆனால் காட்டில் நம்ம வளர்க்கலாம். வாஸ்து சாஸ்திரத்திலும் பருத்தி செடிகள் குறித்து தகவல் பரிந்துரைக்கப்படவில்லை. இது குளிர்கால பருத்தி செடி பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருந்தால் கூட இது வாஸ்துப்படி நல்லது அல்ல அப்படின்னு சொல்லப்படுறாங்க. உங்களுடைய வீட்டில் என்னென்ன செடிகள்லாம் இருக்குது, என்னென்ன செடிகள்லாம் இல்லை அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் எந்த செடிகள் வைத்து உங்களுக்கு ஆபத்து ஏதாவது வந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன நேயர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.